ஹாய், ஐ எம் டாக்டர் ஜனார்தன், கன்சல்டன்ட் ஜெனரல் சர்ஜன், கியூரிஸ் ஹாஸ்பிட்டல், திருச்சி. இன்னைக்கு நம்ம ஹெர்னியானா என்னன்னு பார்க்க போகிறோம். ஹெர்னியானா குடல் இறக்கம். அது நம்ம வயிறில் மசில்ஸ் வீக்காக இருக்கிற இடத்துல வராது. இது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வயிற்றில் எங்கே வேணால் வரலாம். மேல் வயிறுலேருந்து ஆரம்பித்து அடிவயிறு வரைக்கும் எங்கே வேணால் வரலாம். இது எப்படி ப்ரெசென்ட் ஆகும்? நிறையா பேருக்கு ஒரு வீக்கம் மாதிரி இருக்கும். அவங்க எந்திரிச்சிருக்கிறப்போ அது பெருசாக வெளியே தெரியும். அவங்க படுத்தா அது உள்ளே போயிடும். சில பேருக்கு அது வலி வரலாம். சில பேருக்கு அவங்களுக்கு மோஷன் போகிறப்போ கஷ்டம் ஏற்படலாம். சில பேருக்கு தொப்புள் பகுதியில் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கலாம். அது நாளடைவில் பெருசாகிறதுனாலையும் வரலாம். லேடிஸ்க்கு போஸ்ட் ப்ரெக்னன்சி அவங்க மசில் வீக்னஸ் டெவலப் ஆகிறதுனால வரலாம். அப்புறம் சில பேருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடம் வீக் ஆகிறதுனால வரலாம். சில பேர் ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, அதனால் அவங்களுக்கு இருமல் அதிகமாக வரும். அதனால் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெர்னியா டெவலப் ஆகலாம். ஹெர்னியா உங்களுக்கு இருக்குன்னா என்ன பண்ணலாம்? அது குட்டியாக இருக்கோ பெருசாக இருக்கோ அதுக்கு டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி மட்டும்தான். மாத்திரையில் சரி பண்ண முடியாது. உங்களுக்கு ஹெர்னியா இருக்குன்னு தோணுச்சுன்னா நேரில் வாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு சர்ஜரி பண்ணி சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.